ஆல் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் கிறிஸ்பி தோசையும் தேங்காய் சட்னியும். தோசை மாவு 4 அரிசிக்கு பொங்கல் அரிசிக்கு 1.25 உளுந்து போட்டு அரைச்சேன். தோசை இட்லி மாவு ரெண்டுத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இட்லி கரகரன்னு இருக்குமா அரைச்சி தோசை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா எடுப்பேன். இது பொட்டுக்கடல 2 பச்சை மிளகா தேங்காய் உப்பு போட்டு அரைச்சிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டு அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட். ஹாய் யார். மத்தியானம் லஞ்சு சாதம் நெல்லிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் பீட்ரூட் கறி பருப்பு சாதத்துக்கு தயிர் கர்டு வீட்டில் ஊற்றினது. சாம்பாருக்கு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சிட்டு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு உப்பு சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு 4-5 துவரம்பருப்பு கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான். பீட்ரூட் கறிக்கு வேக வச்ச பீட்ரூட்டை கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் பெருங்காயம் கருவேப்பிலை தாளிச்சுக்கிட்டு வதக்க வேண்டியது. இதுதான் மெனு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த இடத்துல செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.